ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைய பொழுது எல்லாருக்கும் நல்லா அமையும்னு சொல்லிட்டு நானும் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். எல்லோரும் நல்லா இருப்பீங்க நானும் நினைக்கிறேன். ஃபைனல் நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தைப்பூசம் இல்லை, அதனால் சரி கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு தான் கிளம்பணும். நாங்கள் முன்னாலே பிளான் பண்ணியிருந்தோம், கொஞ்சம் 4 மணிக்கு போகலான்னு சொல்லிட்டு. சரி ஓகே, சண்டேனால கொஞ்சம் மெதுவாகவே போகலான்னு சொல்லிட்டு வந்தேன். பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு தான் போகலான்னு இருந்தேன். நான் திருப்பரங்குன்றம் பிளான் பண்ணேன். ஆனால் அங்கே ரொம்ப கூட்டமாக இருக்கும். போன டைம் போய் ரொம்ப கூட்டமாக இருந்து பாதியிலே வந்துட்டோம். அதனால் இங்கே பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு என் பசங்க ரொம்ப அவனுக்கு தூரமாக இருக்க கோயிலுக்கு போகணும் ரொம்ப ஆசை. ஆனால் அவனுக்கு பக்கத்தில் கோயிலுக்கு போகணும். அவன் மூஞ்சி ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி பரவாயில்ல, நீ என்னடா கொஞ்சம் லேட் ஆகும்ல, ரொம்ப தூரம் போயிட்டு வந்தால் வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆகும். நான் வேறு ஃபாஸ்டிங் வேறு எடுத்திருந்தனால கொஞ்சம் சீக்கிரமாக வந்தால் தான் நம்ம வீட்டை சமையல் பண்ணிட்டு மதியானம் விரதம் முடியும். அதனால் கோயிலுக்கும் பக்கத்தில் போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம். கோயிலே நான் என்னமோ ஃப்ரீயாக இருக்கும்னு நினச்சேன். பார்த்தா கோயிலில் கும்பம் இதெல்லாம் பால் குடம் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. நல்ல கூட்டமாக இருந்துச்சு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எனக்கு கிடைச்ச அரிதான காட்சி உங்களுக்கும் கிடைக்க இருக்குது. ஏன்னா முருகரோட அருள் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா நான் ஃபீல் பண்ணேன். நீங்களே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஃபைனலாக கோவிலில் கும்பாபிஷேகம் பால் அபிஷேகம் அது மாதிரி அபிஷேகம் நிறையா நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு 12:30 வரைக்கும் அங்கே நடந்துச்சு. ஒரு 12:45 நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வெத்தலை தீபம் தான் போடலான்னு சொல்லிட்டு, சரி நீ சமையல்லாம் செஞ்சால் லேட் ஆயிரும்னு சொல்லிட்டு சாமிக்கு வெண்பொங்கல் தான் வச்சேன். இந்த வருஷம் நான் செஞ்ச பொங்கல் அவ்வளோ டேஸ்ட்டாக சுவையாக வந்துருந்துச்சு. அதை நான் செய்யும்போது ஒரு பெரிய சவாலை எதிர்கொண்டேன். ஏன்னா செய்யும்போது நான் கொஞ்சம் தண்ணி நிறையா விட்டுட்டேன். அதனால் பொங்கல் கெட்டியாக ஆகும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆகவே இல்லை. அந்த சவாலை நீங்களும் மறக்காமல் பாருங்கள். அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு வழியாக பொங்கலை ரெடி பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு சாமிக்கு, ஏன்னா அங்கேயும் ஒரு 12:30 ஆயிடுச்சு. அப்புறம் கடைக்கெலாம் போய் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டு திரும்ப பொங்கல் வைக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு ரொம்ப பசிக்குன்னு சொன்னாங்க. நம்ம ஃபாஸ்டிங் இருந்தனால நம்ம ஓரளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். ஆனால் பசங்க அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்கள்ல. அதனால் அவங்களுக்கு சரி ஓகே, வெத்தலை தீபம் மட்டும் போட்டுட்டு பொங்கலை வச்சு சக்கரை பொங்கல் வச்சு சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு சக்கரை பொங்கல் தான் வச்சேன். சக்கரை பொங்கல் வச்சு ஃபைனலாக இறக்கிட்டேன். பொங்கல் நல்லா டேஸ்ட்டாக பக்காவாக வந்துருந்துச்சு. எண்ணெய் கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு. தண்ணியாக இருந்தால் என்ன, சரி கொஞ்சம் நேரம் ஆக கொஞ்சம் கெட்டியாகும்ல, ஓவராக கெட்டியாகும். சரி ஓகே, இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நானும் அப்படியே பொங்கல் எடுத்து சாமி கும்பிட நானும் ரெடி ஆகிட்டேன். பக்கத்துலேருந்து என் பசங்க 2 பேரும் சாமி அங்கே முருகன் கோயிலே அரோகரான்னு சொல்லிட்டு இங்கேயும் நானும் தீபம் போடும்போது அரோகரான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியே நானும் ஃபைனலாக சாமி கும்பிட்றதுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன், விளக்கு எல்லாமே. ஏன்னா முன்னாலே எல்லாமே பிளான் பண்ணி வச்சிருந்தனால கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. கடையில் தீபம் வெத்தலை பாக்கு எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டு அர்ச்சனை சாமான் எல்லாமே மத்தியானத்துக்கு மேலே ஒரு 3 மணி ஆயிடுச்சு சாப்பாடு செஞ்சு முடிக்கிறதுக்கே. அதனால சரி ஓகே, நம்ம பொங்கலை மட்டும் வச்சு சாமி கும்பிட்லான்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டோம். எண்ணெய் கொஞ்சம் பரபரன்னு ஊற மாதிரி இருந்துச்சு அன்றைய பொழுது. ஆனால் மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு. அங்கே கோயிலில் பார்த்த கூட்டம், அபிஷேகம் எல்லாமே ரொம்ப மனசுக்கே ரொம்ப இதமாக இருந்துச்சு. ஏன்னா நீங்களாம் கோயிலுக்கு போனீங்களா? உங்கள் வீட்டில் என்னென்ன ஸ்பெஷலாக சமைச்சிங்க, எப்படி விரதம் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு நாள் மட்டும்தாங்க விரதம் இருந்தேன். ஏன்னா ஒரு வாரத்துக்கு மேலே நம்மளால் இருக்க முடியல. எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்குது நிறையா. அதனால் சரி ஓகே, ஒரு நாள் மட்டும் ஃபாஸ்டிங் எடுத்துக்கலாம். ஒரு நாள் எடுத்து என்னோடய முருகர் எனக்கு கண்டிப்பாக அந்த பிரச்சனையும் இல்லாமல் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு விரதம் எடுத்தேன். இன்னொரு வேண்டுதலும் வச்சுருக்கேன். அதை மறக்காமல் இன்னொரு டைம் சொல்கிறேன். வேண்டுதல் சொல்லக்கூடாதுல, அதை நிறைவேறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதல். நம்மளும் எவ்வளோ தான் கஷ்டம் இருந்தாலும் முருகரை வேண்டிக்குவோம். நம்மளுக்குன்னு கண்ணுக்கு தெரியாத கண்ணுக்கு தெரிஞ்ச அப்படி சொல்லி கடவுள்னால் நம்மளுக்கு கடவுள் தான். அவரை நினச்சி நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விளக்க ஃபைனலாக போட்டு முடிச்சுட்டு பசங்களையும் சக்கரை பொங்கல் மட்டும் அவங்களுக்கும் எடுத்து கொடுத்துட்டேன். சரி, அவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வேலை பரபரன்னு ஓடுற மாதிரியே தான் இருந்துச்சு. ஏன்னா அப்புறமாட்டிக்கு அதுக்கப்புறம் கூட்டு பொரியல் எல்லாம் அவையெல்லாம் வச்சு முடிக்கிறதுக்கு கரெக்டாக ஒரு 3:30 ஆயிடுச்சுங்க சாப்பிட்றதுக்கே. சரி சாப்பிட்டுட்டு பார்த்தா அடுத்தடுத்து வேலை இருந்துச்சு. சமைச்ச பாத்திரம் அதெல்லாம் கழுவுற மாதிரி இருந்துச்சுல அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஒரு மனசுக்கு நிம்மதியாக இருந்துச்சு. நீங்களும் எப்படி இந்த மாதிரி சாமியெல்லாம் எப்படி கும்பிட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்களோட வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க. ஏன்னா அப்போ தான் எங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும், எனக்கு ஒரு இதாக இருக்கும். ஃபைனலாக அப்பளம், பாயாசம், சக்கரை பொங்கல், அப்புறம் முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணேன். இது ஷார்ட்ஸில் கூட நான் கொடுத்துருந்தேன் என்னென்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டுக்காரரும் அப்படியே ஃபைனலாக இலையை போட்டு சாமியை கும்பிட்டுட்டு
நாங்கள் மனசு திருப்தியாக எல்லோரும் வீட்டில் உட்காந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மறக்காமல் நீங்களும் என்னென்ன சாப்பாடெலாம் செஞ்சீங்க, ஏன் தைப்பூசத்தை வந்து அன்றைக்கி கொண்டாடங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். எனக்கு ஓரளவு தெரியும், அது கரெக்டாக தப்பான்னு எனக்கு தெரியல. ஓகேங்க, பாய்ங்க, டாட்டா.